ஹாய்ண்ணா. ஹாய்மா. எஸ்ஐபி பற்றி நிறைய ஆட்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் ஆவரேஜாக வந்து ஒரு 50 to 75,000 பெர் மந்த் வந்து நான் ஏர்ன் பண்ணுறேன். என்னால் வந்து லாங் டேர்மில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 crore வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுமா எஸ்ஐபியில்? ஓகே, இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின் தான்மா. ஸோ 1 crore தான் உங்களோட ட்ரீமாக இருந்தால் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளோ சேலரி மாதிரி எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆவரேஜாக 50 to 75,000 பெர் மந்த். ஓகே, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் உங்களால்? மேக்ஸிமம் ஐ கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் 15 to 20,000. ஓகே, அப்போ லோயர் எண்ட் வச்சுக்கலாம், 15,000 வச்சுக்கலாம். ஓகே, 15,000 ருபீஸை நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணுறீங்கன்னா ஒரு 18 years பண்ணணும் கண்டினியூஸாக எவ்ரி மந்த். ஸோ தேட் கேன் பிகம் 1 crore. நீங்கள் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ 18 years வந்து இதுக்காக தேவைப்படும். 18 years நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 crore அச்சீவபிளா? இது எப்படி பாசிபிள்? இதுக்கு பிஹைண்ட் என்ன மேத் ஒர்க் இருக்குது? சிம்பிள்மா, 15,000 ருபீஸை போடுறீங்க, ஒரு காம்பவுண்ட் growth ரேட் படி 12% எக்ஸ்பெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சுக்கோங்க எஸ்ஐபி கால்குலேட்டரில். அது ஒரு 1 crore கொடுத்துரும், அது மேலேயே கொடுத்துரும். இதான் அதுக்கு மேலே மேத் ஒர்க். ஓகே, இது அச்சீவபிள் தான். இதில் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருமே 18 years கண்டினியூ பண்ணுவாங்கன்றதான் பிரச்சனை. ஓகே, ஸோ என்ன இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரு வேற ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு இது யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஒரு 10 years பண்ணுவாங்க, 11th இயரில் ஏதாவது ஒரு செலவு வரும், அது அவங்க சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அதுக்காக அப்புறம் பண்ணிக்கலாம், வேற எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல. நீங்க ஒரு 15 to 16 years கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் மோர் க்ளோசர் டு யுவர் கோல். ஓகே, இப்போ 18 years வந்து நான் கண்டினியூஸாக வந்து இதில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ஐ கேன் சூஸ்? இது டைவர்சிஃபைடாக நீங்கள் பண்ணலாமா. யூ கேன் சூஸ் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் யூ கேன் சூஸ் அ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப் கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 years நீங்கள் கண்டினியூஷன் பண்ண போறீங்க இல்லையா? அதான் நான் சொன்ன மேத் ஒர்க்கில். அப்போது எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்கிறத விட அது எந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் இதில் வந்து உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கான மேஜர் காரணமாக இருக்க போகுது. அப்போது ஃப்ளெக்ஸி கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ், டைவர்சிஃபைடாக இந்த மாதிரி நீங்கள் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்கள் எஸ்ஐபியோட கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஓகே, பட் நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ சேஃப்டியாக போகும்போது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து ரிஸ்க் அதிகம் தான், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்குதுல. இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், 2026 பண்ணுறாரு, 2029 அவருக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னா அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தப்பு என்னவா இருக்கும்னா ஸ்டாப் பண்ணுவார் எஸ்ஐபியை. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய growth கொடுக்கும். ஸோ நம்ம எந்த கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது லாங் டர்மா இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ டைம் வந்து உங்களுக்கு பை பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இன்வெஸ்ட் கொண்டு வந்துடும். நம்ம போட்ட மேத் ஒர்க்கில் நம்ம அஸ்யூம் ரிட்டர்ன்ஸை 12% தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போடுற கம்பெனியோட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸான்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம என்ன எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து அது ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் சொன்ன அளவுக்கு ரிஸ்க் கிடையாது. ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ தான். ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ நம்ம சொல்லக்கூடாதுமா, ரிஸ்க் இருக்கு, பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் கொடுக்குற ஓவர் த டைம் பீரியட்ல அந்த ரிஸ்க் வந்து ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? இப்போ நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 18 yearsக்கு நம்ம கண்டினியூஸாக டிசிப்ளினாக இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இதில் வந்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை எதை நம்ம வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக மானிட்டர் பண்ணி அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்? வெரி நைஸ் கொஸ்டின்மா. ஏன்னா இதில் மேஜராக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபால் ஆகும் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து 18 yearsக்கு பிளான் பண்ணுறாரு, நடுவில் ஒரு 3 yearsல ஒரு பெரிய டிப்ஸ் வரும் மார்க்கெட்டில். 2023 பணம் போட்டிருக்காரு, 2025 மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு ஒரு ஃபீல் வரும். ஆமாம், இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணும்போது தான் நம்ம கோலை வந்து ரீச் பண்ணுறதே இல்லை. ஓகே, பயம் வந்துடும், நம்ம வந்து வேற அசெட்டில் போட்டுடலாமா, கோல்டில் சூப்பராக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு தாட் வரும். உடனே கோல்டை போய் சேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கும். பெட்டர் இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணணுன்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அப்போ எந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் ஆகுதுன்றத நீங்கள் ஒரு 3 years ஒன்ஸ் பார்க்கலாம், 2 years ஒன்ஸ் பார்க்கலாம், அது மிஸ்லீடிங்காக இருக்கும். ராதர் இதை நீங்கள் ஒரு 10 years ஒன்ஸ் பாருங்க, கண்டினியூஸாக போட்டு பாருங்க, அந்த கார்பஸ் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் நிறைய பண்ணுறதுன்னா, அந்த கோலை நெருங்கிடுவாங்க, 15 years 16 years இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, 25 lakhs to 30 lakhs கிட்ட பணம் போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு மந்த்தில் ஒரு காஷன் சிக்னல் கொடுக்குது. ஒருத்தர் வந்து 1995 2000 போட்டிருக்காரு ஓகேங்களா, 2018 2017 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவர் நெருங்கிட்டார், அவர் கோலை ஆல்மோஸ்ட் முடிக்க போறாரு. 2020 ஒரு பெரிய ஃபால் வரும்ன்றதுலாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த மந்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃபால் வரும்போது ஒரு 70% ஆஃப் த கார்பஸை ஹோல்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 30% ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து போட்டுருந்தாருன்னா மார்க்கெட் டிப்பையும் ஒரு மேனேஜ் பண்ண மாதிரி ஆச்சு, மார்க்கெட்ல ஒரு பெரிய ரைஸ் வந்ததுல அதை என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வந்து ஒரு 3 பீரியட் ஆஃப் சைக்கிளாக எடுத்துக்கலாம். பீரியட் ஆஃப் 6 years சைக்கிள், கரெக்டா? 6 12 18
அப்போ 6 years ஒன்ஸ் பர்ஃபார்ம் ஆகுதான்றதை பாருங்க. ஓகே. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே நீங்கள் அந்த 1 crore கோலை ரீச் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அந்த ரிமைனிங் 70% சொன்னீங்க இல்லையா, அந்த 70% ஆஃப் த மணியை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா பெட்டரா, இல்லைனா வந்து அதையும் நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம்? இல்லைம்மா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த 15th இயர்ல நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே. மார்க்கெட்டில் டிப் வரும்போது அந்த டிப் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே 2020 எக்ஸாம்பிள் நான் சொன்னதில் போன கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கொடுத்ததில் 2022ல் மார்க்கெட் இதோட பயங்கரமாக ரெக்கவர் ஆயிடுச்சுல்ல. எஸ். நீங்கள் ஃபுல்லாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அந்த ரெக்கவரி நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். நீங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்துட்டு உங்கள் கோலுக்கான அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் நீங்கள் ஒரே வருஷம் செலவு பண்ண போகிறது இல்லை. வருஷம் சேர்த்தது ஒருத்தரோட சைல்டு எஜுகேஷனுக்காக பண்ணுறாரு. மேபி அந்த இயரில் 25 lakhs ஆகும் அவருக்கு. அது 25 lakhs எடுத்து ஒரு யூஸ் பண்ணிட்டு 75 lakhs மார்க்கெட்டில் வச்சிருந்தாருன்னா that would have given you a better return. ஓகே. ஸோ அதையுமே நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா நமக்கு இன்னுமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது எப்படி வந்து நம்ம இந்த எஸ்ஐபி ஒர்க் ஆகுது, நம்ம இதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு பேஷன்ஸாக இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி பெட்டராக நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுன்றது நல்லாவே புரிஞ்சுது. ஸோ ஃபைனலைஸ்டாக வந்து எங்களுக்கு ஒரு சம்மரைசேஷனாக கொடுங்க. லைக் வந்து என்ன மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நம்ம எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. சம்மரி மாதிரினா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஆரம்பிச்சிக்கலாம், மார்க்கெட் இப்படி போகும், மார்க்கெட் ரைஸ் ஆகும் ஆரம்பிச்சிக்கலான்றது. எஸ்ஐபியை நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி, ஸ்டார்ட் ஆஸ் early as possible. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. செகண்ட், அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. சரி நம்ம போன மாதம் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்போ கண்டினியூ எஸ்ஐபி கன்சிஸ்டன்ட்லி ஃபார் த என்டையர் டைம் பீரியட். 18 years சின்ன விஷயம் கிடையாது. அப்போ கண்டினியூட்டி இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்டிங். அண்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் இஸ் நம்பர் 3, அன்டச்சபிலிட்டி இஸ் எ சின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி எஸ்ஐபியில் அன்டச்சபிலிட்டி இஸ் எ பிளிஸ். நீங்கள் தொடாமல் அதை இன்டரப்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், த காம்பவுண்டிங் ஒர்க் வில் ஹேப்பன். ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 30 to 35% தான் பணம் போட போறீங்க. ரிமைனிங் 70% காம்பவுண்டிங் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் அந்த கோலை நெருங்கும் போது அவசரப்படாம நிதானமா இருக்கணும். அந்த நேரத்தில் ஏதாவது வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை மாத்துறதோ, இல்ல மார்க்கெட் ஒரு சின்ன டிப் கொடுக்கும்போது என்டையர் பணத்தை எடுத்து பேனிக் ஆகுறதோ பண்ணக்கூடாது. பேனிக் செல்லிங் பண்ணக்கூடாது. பேனிக் செல்லிங் நெவர் ஒர்க்ஸ் ஃபார் த மார்க்கெட். ஸோ சேசிங் பண்ணக்கூடாது, செல்லிங் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 5th ரூல் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, யூ ஷுட் அலோ த மார்க்கெட் a larger time frame to reach your goal. அப்போ லாங் டேர்ம் காம்பவுண்டிங்கை நீங்கள் எஸ்ஐபியில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ எம் பிரிட்டி ஷோர் நீங்கள் அந்த 1 கோடியும் ரீச் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் இருக்க ப்ராப்ளத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நேவிகேட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்துடலாம். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, தேங்க்ஸ் அலாட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருந்ததுன்னா ஐ திங்க் இது ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம். ஃபர்தர் கிளாரிட்டி அண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகணும்னா நாங்கள் எங்களோட அகாடமியில் எவ்ரி மந்த் we are conducting free sessions to understand all about stock market investments, mutual funds. இது ரெக்கார்ட் கண்டென்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், கிளாஸ் ரூம்ஸ்க்கும் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 days செஷன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எஸ்ஐபிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து மேனேஜ் ஆகுது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தான் நீங்கள் வந்து 1 crore ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதாலும் ஒரு நாலேஜ் இல்லாமல், அனாலிசிஸ் இல்லாமல், ப்ராம்ப்ட் டெசிஷன் மேக்கிங் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ let's try to learn stock market with ease from Knowledge Waves Academy. Thank you.